ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட ஸ்பெஷல் என்னென்னா நான்வெஜ் ஐட்டம் தான். சிக்கன் கிரேப்ஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம காலையில் மத்தியானம் ஈவினிங் 3 வேளையும் நம்ம சாப்பிட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோஸ் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் இதோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். வாங்க செய்கிறது எப்படின்னு பார்த்துக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. எந்த பவுல் எடுக்கிறீங்களோ அதை கடைசி வரைக்கும் அதை வச்சுக்கோங்க. ஒரு பவுல் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நமக்கு தேவை ஒரு முட்டை ஃபுல்லாக உடச்சி ஊற்றிருக்கேன். அப்புறம் காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு அரை பவுல் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம சால்ட் போட்டிருக்கேன். இதையும் போட்டு இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி நம்ம நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். பார்த்திங்கன்னா நம்மளோட பேட்டரி இந்த மாதிரி தான் இருக்கணும். நம்ம தோசை மாவு விடையும் லூஸாக தான் இருக்கணும். இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதுக்கு நமக்கு ஒரு மசாலா கூட்டு தேவை, அதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆயில் ஊற்றி ஆயில் சூடாகவும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டிருந்தேன். சோம்பு நல்லா பொரிச்சு வருவோம். பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயம், ஒரு துருவினா ஒரு கேரட்டு போட்டிருக்கேன். இதையும் நம்ம நல்லா வணக்கி விட்டுடலாம். அது கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். அதோட ஒரு 2 நிமிஷம் நம்ம வணக்கி விட்டுடலாம். அதோட பச்சை வாசனை மாறுற வரைக்கும் வணக்கிடலாம். இங்கே நம்ம மசாலா சேர்த்திடலாம். ஒரு அரை டீஸ்பூன் வரமிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் பார்த்திங்கன்னா மிளகு பெப்பர் தூள் போட்டிருக்கேன். இதையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோட பச்சை வாசனை எல்லாம் மாறட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லோ ஃப்ளேமில் அடுப்பு வச்சுக்கோங்க. ஏன்னா மசாலாலாம் டக்குன்னு கரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் அதை போட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு 150 கிராம் அளவுக்கு சிக்கன், போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அந்த சிக்கனோட அதே துண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் போட்டு நம்ம ஒரு கொத்தளவுக்கு கொத்தமல்லி தழை, அதுக்கு தேவையான சால்ட்டையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று பிறல்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் கொஞ்சம் அடுப்பு ஹை ஃப்ளேமில் போட்டுருங்க. கொஞ்சம் அந்த ஆயிலெல்லாம் இருந்து அந்த சிக்கன் ரோஸ்ட் ஆகணும், அதுக்கு தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் அது ரோஸ்ட் ஆகவும் நம்ம இது வேகிறதுக்கு தேவையான தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றி ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா 10 நிமிஷத்துக்கு நாம் அது வேக வச்சு எடுத்துடலாம். பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நம்மளோட சிக்கன் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. சரி, நம்ம அதையே அங்கேயே ஓரமாக வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பேட்டரி இருக்கும் இல்லையா, அதையே நாம் தோசை மாவு மாதிரி நம்ம ஊற்றி ஒரு ஷீட் மாதிரி பண்ணி எடுக்க போகிறோம். இப்போது நம்மளோட கடாய் ரொம்பவே சூடாகக்கூடாது. கொஞ்சம் லோ ஃப்ளேமில் அடுப்பு போட்டு நம்ம இதையே ஒரு மெல்லிசான ஒரு ஷீட்டு மாதிரி தான் நம்ம எடுக்க போகிறோம். நம்ம தொட்டு பார்க்கும்போது நமக்கு தெரியும் நம்ம பேப்பர் மாதிரி தான் இருக்கணும். இப்போ எல்லாத்தையுமே நம்ம அந்த மாதிரி மாவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்துடலாம். ஞாபகம் வச்சுக்கிறது, நம்மளோட அடுப்பு இல்லைன்னா கடாய் ரொம்ப சூடாகக்கூடாது. இப்போ பாருங்கள், இப்போ ஷீட் எல்லாம் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதையே உங்களுக்கு குவான்டிட்டி எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நம்மளோட மசாலா கூட்டு இருக்கும் இல்லையா, சிக்கன் மிக்ஸிங்கு, அதையும் போட்டு ஒரு சைடு நல்லா மடித்து விட்டு நம்ம ஃபஸ்ட்டு பேட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மாவு, அதையும் கொஞ்சம் அந்த சைடில் நல்லா அப்ளை பண்ணி விட்டுடலாம். ஏன்னா இதையே நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி பண்ண போகிறோம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா இந்த மாவு ஃபுல்லாக பாக்ஸ் மாதிரி அப்படியே நல்ல பைண்டிங்காக இருக்கணும். அதுக்கு அந்த மாதிரி செஞ்செடுத்து பாருங்கள், இப்படி அழகாக செஞ்சு எடுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா மற்ற ஷீட்டிலாம் நம்ம அந்த மாதிரி நம்மளோட சிக்கன் மிக்ஸ் போட்டு நம்ம ஃபுல்லாகவுமே இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுக்க போகிறோம்.
ஆயிடுச்சு. இதையும் நாம ஒரு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். அப்போ தான் இந்த ஸ்நாக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக நம்ம டோஸ்ட் பண்ணாலே போதும், ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும். ஏன்னா மற்றபடி எல்லாமே நம்மளோடதெல்லாம் குக்கானது தான் எல்லாமே. அதனால் இப்படி நீங்கள் டோஸ்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ மற்றதெல்லாம் நம்ம எல்லாமே ஃபுல்லாக 2 சைடும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு விஷயம். நீங்கள் குழந்தைகளுக்கு லஞ்சுக்கும் கூட கொடுத்து விட்டுடலாம், காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட நீங்கள் செஞ்சிடலாம். அந்த அளவுக்கு இவங்க டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 1 டைமாவது நீங்கள் இந்த டிஷ் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். டட்டா, பபாய்.